திருநங்கைனா மேல டோப்பா முடி வச்சுட்டு கீழே சர்ஜரி பண்ணாம சுத்துறாங்க பாரு. திருநங்கைலாம் மண்டையில ஒரு டோப்பா வச்சுக்கிட்டு கீழே வந்து சேஞ்ச் ஆகாம சர்ஜரி பண்ணாம இருந்தாதான் உங்க பேர் திருநங்கையா. ஃபுல்லா சேஞ்ச் ஆகி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் திருநங்கை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஏன்ட்ட ஒரு திருநங்கை அக்கா வந்து சொன்னாங்க. அது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். யாரு அந்த திருநங்கை? அந்த திருநங்கை வரேன்னு சொல்லுன்ற திருநங்கைன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? திருநங்கைன்னு சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? திருநங்கைனா மேல டோப்பா முடி வச்சுட்டு கீழே சர்ஜரி பண்ணாம சுத்துறாங்க பாரு, அவங்கதான் திருநங்கை. நாங்க வந்து சர்ஜரி பண்ணி நாங்க வந்து ஒரு முழு பெண்ணா தான் இருக்கோம். அப்ப நீ வந்து திருநங்கைன்னு சொல்லிக்க கூடாதுல்ல. இந்த ஆடியோல அவங்க சொன்னது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வர முன்ன ஜெனரேஷன்லாம் என்னென்னமோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பேர், அவங்களுக்குன்னு ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் மரியாதையா திருநங்கை அக்கா, திருநங்கை அம்மான்னு சொல்லி தானே பேசுறோம். வேற ஏதாவது தப்பான வார்த்தைகள் விட்டாதானே தப்பு. சத்தியமா சொல்றேங்க, எனக்கு என்ன சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க பண்ணது தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு யாராவது ஒருத்தவங்க ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தனுஜா அக்கா, இந்த வீடியோக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எப்படி கூப்பிடுறதுன்னு நாங்களுமே தெரிஞ்சுக்குவோம். நாங்க சொன்ன வார்த்தை வந்து தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க ப்ளீஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய திருநங்கை அம்மா அக்கா யாராவது இருந்தாங்க, சோசியல் மீடியால இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க.